Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல இருக்க ஃபாண்ட்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, அப்புறம் அது என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விட்த் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து அதோட வெயிட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பிக்சல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான நிறைய ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை கொஞ்சமான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எத்தனை டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் டெய்லி UI அண்ட் UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நிறைய யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதனா வீடியோ வேணும், அதாவது UI UX பற்றி டவுட்ஸாக இருக்குது, அதை பற்றி எதனா வீடியோ பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் பண்ணுவேன். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆஃப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் இருக்கிற ஃபாண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போது யூடியூபே போடுறேன். ஸோ யூடியூப்பில் எந்த மாதிரியான ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி இங்கே வந்துச்சு பாருங்கள் உடனே ரிசல்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து 3 டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து யூடியூப்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ YT Sans அப்படின்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோடு இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டும் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த ஃபாண்ட் வந்து எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைன் ஹைட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சைஸ் என்ன மாதிரியான சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ H1 எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, H2 எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி H3 எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி பட்டன்ஸில் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த பட்டனில் எவ்வளோ சைஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனுக்குள்ளே வந்து ஒரு ஃபாண்ட் இருக்குது, ஃபாண்ட்டோட சைஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே அவங்க கொடுத்துட்றாங்க ஈஸியாக. ஓகே, அடுத்த வெப்சைட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா screenbeam.burnellive.io அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெப்சைட்டாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ட்ரிபிளில் நீங்கள் நிறைய வந்து ஷூட்ஸ்லாம் போடுவீங்க. ஸோ அந்த ஷூட்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணி போடுவீங்க இல்லையா. ஸோ அந்த எடிட் பண்ணி போடும்போது என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூட் எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே அதுவாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லா கலரையும் எடுத்து ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டை அதுவாகவே க்ரியேட் பண்ணி ரவுண்டட் கார்னர் வச்சு கொடுத்துரும். ஸோ இது நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரிபிள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, டார்க் க்ரீன். ஸோ இந்த இடத்துல வந்து லைட் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து சிம்பிளான வெர்ஷனு, இது வந்து கிரேடியன்ட் வெர்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷேடோவாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷேடோ யூஸ் பண்ணி ஒரு வேரியண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கலராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு சர்க்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ட்ரிபிளில் நீங்கள் வந்து ஷூட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ வெறும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது வந்து நான் ரவுண்டட் கார்னர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஸ்க்ரீனை எடுத்து இங்கே போட்டாலே போதும். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு ஸோ டவுன்லோட் ஆகிடும். ஓகே, முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா இதே மாதிரி வீடியோஸ் எதனா பண்ணணும், UI UX பற்றி எதனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.